Welcome to Sprint Academy. Good morning to all. So இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா quadratic equations ஓட basic concept and type தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? So banking exam பொறுத்த வரைக்கும் இந்த quadratic equationsல இருந்து மட்டும் மொத்தமா நமக்கு 5 மார்க்ஸ் கிட்ட கேட்பாங்க. ஓகேவா? So அதனால இது ரொம்ப வெயிட்டேஜான டாபிக். ஓகே. So first அதோட கான்செப்ட் பாத்துறலாம். இப்போ क्वेश्चनல ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படினா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா அது என்ன ஈக்குவேஷன் அப்படினு சொல்லிட்டு நமக்கு ஃபைண்ட் பண்ண தெரியணும். மோஸ்ட்லி ரெண்டு டைப் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் நமக்கு கேட்கலாம். ஒன்னு லீனியர் டைப்ல நமக்கு ஈக்குவேஷன்ஸ் இருக்கும், இன்னொன்னு குவாட்ரடிக் டைப்ல நமக்கு ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். குவாட்ரடிக் டைப்ல அதுக்கு கீழே நமக்கு நிறைய டைப்ஸ் இருக்கு. லீனியர் பேஸ் பண்ணி ஒரு டைப்ல இருக்கும். ஓகேவா? சோ லீனியர் பேஸ் பண்ணி இருந்ததுன்னா அதோட ஃபார்மேஷன் எப்படி இருக்கும்? ax + b = 0. சோ இந்த டைப்ல இந்த மாடல்ல இருந்தது அப்படினா அது வந்து லீனியர் ஈக்குவேஷன் அப்படினு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இதுவே குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ஸா இருந்தது அப்படினா ax² + bx + c = 0. சோ இந்த ஃபார்மேஷன்ல இருந்ததுனா இதுதான் குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ஸ். நமக்கு மோஸ்ட்லி எக்ஸாம்ல வரக்கூடியது இந்த டைப்ல இருந்து தான் கேட்பாங்க. சோ இது வந்துட்டு ரேரா மேபி ஒரு மார்க் கிட்ட வரலாம். ஓகேவா? சோ இங்க இருக்குலையா இந்த பவர்ல நமக்கு ஸ்கொயர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்ல, சோ அதனால தான் இது குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ எக்ஸாம்பிளுக்கு அதோட நமக்கு ஒரு வேல்யூஸ் அப்ளை பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ax + b இருக்கு இல்லையா, சோ இதுக்கு பதிலா நமக்கு இப்போ 2x + 3 = 0. சோ இந்த மாதிரி மாடல்ல இருக்கும். சோ இந்த ஈக்குவேஷன்ஸ் அப்படினாலே நமக்கு கம்பேர் பண்ற மாதிரி இருக்கும். x ஓட வேரியபிளும் இருக்கும், அதுல y ஓட வேரியபிளும் இருக்கும். ஓகேவா? சோ ரெண்டு ஈக்குவேஷன்ஸா நமக்கு கொடுத்துவாங்க. ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 னு கொடுத்துவாங்க. சோ அத சால்வ் பண்ணி அடுத்து அத கம்பேர் பண்ணி நமக்கு ஆன்சர் பண்ணனும். ஓகேவா? சோ இதுல மொத்தம் மூணு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் அப்படினா கொடுத்திருக்க கூடிய ஈக்குவேஷன் என்ன டைப் ஆஃப் ஈக்குவேஷன் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் அந்த ஈக்குவேஷன்ஸ் வந்துட்டு என்ன டைப் அப்படினு கண்டுபிடிக்கணும். செகண்ட் ஒன் ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் சால்வ் பண்ணிட்டு கம்பேர் பண்ணணும். சால்வ் பண்ணிட்டு என்ன பண்ணனும்னா ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணணும். அதாவது ஒரு ஈக்குவேஷன்ஸ் ஃபுல்லா நமக்கு ஒரு x ஓட வேரியபிள்ஸ் இருக்கும், இன்னொரு ஈக்குவேஷன் ஃபுல்லா y ஓட வேரியபிள்ஸ் இருக்கும். அது ரெண்டையும் சால்வ் பண்ணிட்டு நம்ம கம்பேர் பண்ணணும். மூணாவது தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படினா சொல்யூஷன் கொடுக்கணும், அதுக்கான ஆன்சர் கொடுக்கணும். அதாவது x பெருசா y பெருசா அப்படின்ற மாதிரி நமக்கு அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கணும். ஓகேவா? சோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு வேல்யூஸ் அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படினா இது எப்படி வரும்னு பாருங்களேன். இப்போ x² + 4x + 12 = 0. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸா இருக்கும். செகண்ட் ஈக்குவேஷன்ஸ் y² + 2x + 10 = 0. சோ இதுதான் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி இருக்கு? x வேல்யூஸ் வச்சு இருக்குலையா, செகண்ட் ஈக்குவேஷன் y வேல்யூஸ் இருக்கு. சோ இது ரெண்டையும் என்ன பண்ணனும் அப்படினா நம்ம சால்வ் பண்ணனும். சால்வ் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்து என்ன பண்ணனும்னா கம்பேர் பண்ணனும். இதுல முக்கியமான விஷயம் எல்லாரும் எந்த இடத்துல தப்பு பண்ணுவாங்க அப்படினா ஆன்சர் சால்வ் பண்றது எல்லாமே கரெக்ட்டா பண்ணிட்டு கடைசியா கம்பேர் பண்ணுவாங்க இல்லையா, x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ கம்பேர் பண்ற அந்த இடத்துல தான் எல்லாரும் மிஸ்டேக் பண்ணுவாங்க. சோ யூசுவலா நம்ம எப்படி கம்பேர் பண்ணனும்னா சோ இதுவே லீனியர் ஈக்குவேஷன்ஸா இருந்ததுனா நமக்கு ஈஸியா முடிஞ்சிரும். ஜஸ்ட் x1 x2 அந்த மாதிரிலாம் வராது. x ஓட வேல்யூ 1 y ஓட வேல்யூ 1 இந்த மாதிரி ரெண்டே வேல்யூவா தான் இருக்கும். இங்க இது ஒரு ஈக்குவேஷன்ஸா, இதுவே y வச்சு நமக்கு இன்னொன்னு என்ன வரும் அப்படினா 3y + 4 இந்த மாதிரி இருக்கும். சோ இந்த ஃபார்மேஷன்ல இருக்கும். சோ இத சால்வ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ இப்போ எப்படி நம்ம கம்பேர் பண்றது அப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? சோ எனக்கு லீனியர் ஈக்குவேஷனா இருந்ததுனா x ல ஒரு வேல்யூ இப்போ x ஆ இருந்துச்சுனா எனக்கு 5 ன்னு இருக்கு, y க்கு பதிலா 6 ன்னு கிடைக்குது. சோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எது பெருசா இருக்கும்? x > y. சோ இதுதான் நமக்கு இதோட ஆன்சரா இருக்கும். சோ இதோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படினா இந்த மாதிரி இருக்கும். x > y, x > y, x greater than or equal to y, x less than or equal to y. இன்னொன்னு fifth option x equal to 0 or cannot be determined அப்படின்னு நமக்கு இருக்கும். ஓகேவா? சோ இதுதான் நம்மளோட क्वेश्चंसல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸா இருக்கும். ஓகேவா? சோ இப்போ எப்படி கம்பேர் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ஸ் ரெண்டு கொடுத்திருக்காங்க, அதை சால்வ் பண்ணும்போது நமக்கு x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ கிடைக்குது. சோ டோட்டலா நமக்கு 4 வேல்யூஸ் இருக்கும். அப்ப என்ன பண்ணனும் அப்படினா x1 x2 அப்படினு வெச்சுக்கணும். அதே மாதிரி x1 x2 இங்க கம்பேர் பண்ணும்போது y1 y2, அடுத்து x1 y1 ஓட கம்பேர் பண்ணனும், அடுத்து x2 y2 ஓட கம்பேர் பண்ணனும், அடுத்து இங்க ஃபுல்லா அந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னா இதையும் y1 ஆ மாத்திக்கலாம், இது y2 y2. ஓகேவா? சோ நாலு ஆப்ஷனையும் மாத்தி மாத்தி கம்பேர் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு x1 ஓட வேல்யூ வந்துட்டு 3 ஆ இருக்கு, x2 ஓட வேல்யூ 5 ஆ இருக்கு, y1 ஓட வேல்யூ -2 ஆ இருக்கு, அடுத்து y2 ஓட வேல்யூ 8 ஆ இருக்கு.
இதுதான் நமக்கு கொடுத்திருக்க வேல்யூ. சோ நம்ம ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் சால்வ் பண்றோம். சால்வ் பண்ணும்போது இந்த மாதிரி வேல்யூஸ் கிடைக்குது. சோ இத எப்படி கம்பேர் பண்ணலாம்னு பார்க்கலாமா? x1 க்கு பதிலா என்ன கொடுத்திருக்காங்க? 3 அப்படினு கொடுத்திருக்காங்க. x1 ஐயும் y1 ஐயும் தான கம்பேர் பண்ணனும். x1 க்கு பதிலா 3 இருக்கா? சோ y1 க்கு பதிலா -2 இருக்கு. சோ இது ரெண்டுல எது பெருசா இருக்கும்? கண்டிப்பா எது பாசிட்டிவோ அதுதான் பெருசு. அப்போ கண்டிப்பா x1 தான் பெருசா இருக்கும். அடுத்தது x2 ஐயும் y1 ஐயும் கம்பேர் பண்ணலாமா? இங்க x2 இருக்கா? இங்க y1 இருக்கா? சோ அடுத்து இது ரெண்டு கம்பேர் பண்ணலாமா? இங்க 5 இருக்கு, இங்க -2 இருக்கு. ஆப்வியஸா பாசிட்டிவ் தான் நமக்கு பெருசா இருக்கும். சோ அதே நமக்கு x ஓட வேல்யூஸ் தான் பெருசா வருது. ஓகேவா? சோ அடுத்து என்ன இருக்கு? x2 then x1 ஐயும் y2 ஐயும் கம்பேர் பண்ணனும். x1 இருக்கா? இங்க y2 இருக்கா? x1 வந்து 3, x2ன்றது -8. அப்போ 3 பெருசா 8 பெருசா? 8 தானே பெருசு. அப்போ y தான், y ஓட வேல்யூ தான் பெருசா இருக்கு. அடுத்தது x2 ஐயும் y2 ஐயும் செக் பண்ணணும். இப்போ x2 இங்க இருக்கா, y2 இங்க இருக்கா, இது ரெண்டு செக் பண்ணும்போது y தான் பெருசு. சோ கம்பேர் பண்ணியாச்சா? இப்போ எப்படி ஆன்சர் பண்ணனும் அப்படினா இங்க நடுவுல இருக்கக்கூடிய வேல்யூஸ் தான் நம்ம பார்க்கணும். ஓகேவா? சோ இது வந்துட்டு எல்லாமே பாருங்களே இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. இது வரைக்கும் சேமா இருக்கு. அதுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லா வேல்யூஸுமே இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த மாதிரி நம்ம கம்பேர் பண்ணும்போது எல்லாமே இன்டர்சேஞ்ச் ஆகி இருந்தது, கொலாப்ஸ் ஆகி இருந்தது அப்படினா அதுக்கான ஆன்சரா நீங்க என்ன கொடுக்கணும்னா cannot be determined or x equal to y அப்படினு சொல்லிட்டு நம்ம கொடுக்கணும். ஓகேவா? சோ இந்த இடத்துல x equal to y ன்னு வரும். இதுதான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். இப்போ இதுவே சப்போஸ் எனக்கு வந்துட்டு இங்க கம்பேர் பண்ணும்போது எல்லா வேல்யூஸ்மே இங்க x ஆ இருக்கும், இந்த சைடு எல்லாமே y ஆ இருக்கும்னு வெச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபார்ம் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன்ல இருந்தது அப்படினா அப்ப நம்ம என்ன ஆன்சர் கொடுக்கணும்னா x greater than y அப்படிங்கற இந்த ஆப்ஷனை நம்ம கொடுக்கணும். ஓகேவா? சோ அதே மாதிரி இந்த மாதிரி y ரிலேட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த சைடு y ஃபுல்லா இருக்கு, இந்த சைடு ஃபுல்லா x இருக்கு அப்படினா நடுவுல செக் பண்ணும்போது y தானே எல்லாமே பெருசா இருக்கு. அப்போ இதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஆன்சர் x less than or equal to y. அப்போ y ஓட வேல்யூஸ் தான் பெருசு அப்படினு சொல்லிட்டு வந்துரும். ஓகேவா? சோ இன்னொரு இங்க ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குலையா? சோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படினா இந்த மாதிரி கொடுக்கும்போது இப்போ என்னவா இருக்குனா x இந்த ஃபுல்லா x ஆ இருக்கு, இந்த சைடு ஃபுல்லா y ஆ இருக்கு. இப்போ என்ன பண்றோம் அப்படினா இந்த மாதிரி வந்துட்டே இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு வேல்யூஸ் மட்டும் நமக்கு ஈக்குவலா இருக்கணும். இப்போ x உம் 5 ஆ இருக்கும், y உம் 5 ஆ இருக்கும். அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்? ஈக்குவல் அப்படினு சொல்லிட்டு போட்டுக்கலாம். ஓகேவா? சோ அப்ப இந்த மாதிரியான வேல்யூஸ் இருந்த ஒரு கம்பேரிசன் இருந்தது அப்படினா அதுக்கு பதிலா என்ன கொடுக்கலாம்னா x less than or equal to y. இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி x less than or equal to y அப்படினு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஓகேவா? சோ இது நமக்கு சேஞ்ச் ஆயிருக்க கூடாது. எல்லாமே எனக்கு ஒரே டைரக்ஷன்ல தான் இருக்கணும். ஓகேவா? சோ இதுவே வந்துட்டு எனக்கு x greater than or equal to y வந்துச்சுனா இந்த மாதிரி இருக்கும். equal to இப்படி இருந்துச்சுன்னு வெச்சுக்கோங்களேன். சோ இந்த மாதிரி இருந்தது அப்படினா x greater than or equal to y. x உம் y உம் வேல்யூஸ் ஈக்குவலா இருந்துச்சுனா அந்த இடத்துல நம்ம ஈக்குவல்னு போட்டுக்கலாம். மத்தபடி கம்பேர் பண்ணி greater than less than போடும்போது நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேவா? சோ குவாட்ரிக் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த கம்பேரிசன் அப்படின்றது நம்மமே தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சோ தென் வந்துட்டு இந்த குவாட்ரிக் ஈக்குவேஷன்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. அது எப்படி போறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் டைப் பாருங்களேன். ஒரு லீனியர் ஈக்குவேஷன்ஸ் பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க? 2x + 3y = 4. அடுத்தது 5x - 4y = -13 அப்படினு இருக்கு. ஓகேவா? சோ இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படினாவே நம்ம என்ன பண்ணனும்னா ஏதாவது ஒரு வேரியபிளை சேம் ஆக்கணும். ஓகேவா? சேம் ஆக்கிட்டு கேன்சல் பண்ணி தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஈக்குவேஷன் 1 ன்னு வெச்சுக்கலாம், இது ஈக்குவேஷன் 2 அப்படினு வெச்சுக்கலாம். இங்க 5 இருக்கு, இங்க 2 இருக்கா? சோ ரெண்டுமே நம்ம 10 ஆ கன்வர்ட் பண்ணலாமா? 10 ஆ சேஞ்ச் பண்ணனும்னா இத 5 ஆல மல்டிப்ளை பண்ணனும், இத 2 ஆல மல்டிப்ளை பண்ணனும். இத 5 ஆல மல்டிப்ளை பண்ணனும்னா ஹோல் டேர்மையும் 5 ஆல தான் மல்டிப்ளை பண்ணனும். இத 2 ஆல பண்ணும்போது ஹோல் டேர்மையும் நம்ம 2 ஆல தான் பண்ணனும். இப்போ பண்ணனா நமக்கு ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும்? 5 2s are 10x + 15y = 20 அப்படினு சேஞ்ச் ஆயிடும். அதே மாதிரி இது ஃபுல்லா 2 ஆல பண்ணனா 10x - 8y = அங்க என்ன இருக்கு? -26 அப்படினு கிடைக்கும். ஓகேவா? சோ இந்த ரெண்டு வேரியபிளும் சேம் ஆயிடுச்சா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படினா கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சைனை சேஞ்ச் பண்ணனும். இங்க பிளஸ் இருக்கா, இந்த இடத்துல மைனஸ் இருந்தா தான் நம்மளால கேன்சல் பண்ண முடியும். அப்போ சைனை சேஞ்ச் பண்றோம். சைனை சேஞ்ச் பண்ணோம் அப்படினா அந்த ஹோல் டேர்ம் ஃபுல்லா தான் சேஞ்ச் பண்ணனும். அப்ப இங்க மைனஸ் ஆயிடும், இங்க மைனஸ் ஆல்ரெடி இருக்குது, இங்க பிளஸ் ஆ மாறிடும், இங்கேயும் பிளஸ் ஆ மாறிடும். அப்போ இந்த டேர்ம் கேன்சல் ஆயிடும். இது ஆட் பண்ணும்போது 23y அப்படினு நமக்கு கிடைக்கும். சோ இது வந்து 46 அப்படினு இருக்கும். அப்போ y ஓட வேல்யூ என்ன வரும்? 2 அப்படினு கிடைச்சிச்சு. ஓகேவா? சோ y ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா? இப்போ இத வந்துட்டு ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி x ஓட வேல்யூ என்ன அப்படினு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். y க்கு பதிலா 2 ன்னு ஒரு ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? அப்ப என்ன வரும்? 10x இருக்கு பிளஸ் இங்க 2 அப்ளை பண்ணா இங்க 30 வந்துரும் = 20. நமக்கு x தானே வேணும். அப்ப 10x இந்த 30 அந்த சைடு போயிடுச்சு அப்படினா மைனஸ்ல வந்துரும். அப்ப -10. அப்ப x ஓட வேல்யூ -1. இப்போ கம்பேர் பண்ணலாமா? x ஓட வேல்யூ நெகட்டிவ்ல
இருக்கு, இந்த y யோட வேல்யூ பாசிட்டிவ்ல இருக்கு. அப்போ இதுல எது வந்து பெருசா இருக்கும்? கண்டிப்பா y தான் பெருசா இருக்கும். அப்ப ஆன்சர் எப்படி எழுதணும்? x less than y இப்படி தான் போடணும். ஓகேவா? சோ இது வந்து லீனியர் டைப்ல இருந்தது அப்படினா இந்த क्वेश्चंस நம்ம இப்படி தான் சால்வ் பண்ணணும். சோ நெக்ஸ்ட் டைப் பார்க்கலாமா? அடுத்தது குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ஸ்ல, அதாவது வித்தவுட் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரண்ட்ல இருக்கலையா இந்த x ஸ்கொயருக்கு முன்னாடி எந்த ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூஸ்மே அந்த இடத்துல இருக்காது. அப்படி இல்லை அப்படின்னா சரி ப்ரொசீட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ கடைசியா ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதுதான் நம்ம எடுக்கணும். இங்க 28 ஓகேவா? சோ தென் இங்க 11. சோ இந்த 28 எந்த ரெண்டு நம்பரால மல்டிப்ளை பண்ணும்போது ஆடோ இல்ல சப்ட்ராக்டோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல 11 வரும். ஓகேவா? அப்போ 7 4s are 28 கரெக்ட் தானே? இங்க என்ன கொடுத்திருக்காங்க? பிளஸ்ல தான் இருக்கு, இங்கே பிளஸ்ஸா இருக்கு, இங்கே பிளஸ்ஸா இருக்கு. அப்போ பிளஸ்ஸா இருந்தது அப்படின்னா நீங்க ஆன்சர்ல என்ன எழுதிக்கலாம்னா டைரக்டா மைனஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி போட்டுக்கலாம். ஓகேவா? அப்ப x ஓட இது x1 ஓட வேல்யூவா இருக்கும், இது x2 ஓட வேல்யூவா இருக்கும். அப்ப என்ன பண்ணிக்கலாம்? -7 -4 அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்தது இன்னொரு ஈக்குவேஷன் y வச்சிருக்கு, இது வந்து x ஓட வேல்யூ ஃபுல்லாவே. அடுத்தது y வச்சிருக்கு இல்லையா, y வச்சு பண்ணும்போது 6 இருக்கு இல்லையா, சோ இங்க லாஸ்டா என்ன முடியுதோ அதை தான் நம்ம டாப்ல எழுதணும். இப்போ 6 இருக்கா, நமக்கு எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 6 வரணும். அட் தி சேம் டைம் அந்த நம்பருக்குள்ள பிளஸ் ஆர் மைனஸ் பண்ணும்போது நமக்கு 5 ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேவா? சோ 3 2s are 6 அப்படின்னு கிடைக்கும். சோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 5 வந்துரும். ஓகேவா? சோ இது ஆன்சர்ல எழுதும்போது எப்படி எழுதணும்? क्वेश्चनல ரெண்டுமே பிளஸ்ஸா இருந்துச்சு அப்படின்னா ஆன்சரா எழுதும்போது ரெண்டுமே நெகட்டிவ்ல எழுதிக்கலாம். அப்போ -3 -2 அப்படின்னு இருக்கும். சோ அப்ப இதுல இருக்கக்கூடிய 4 வேல்யூஸ்மே எப்படி இருக்கு? எல்லாமே நெகட்டிவ்ல இருக்கு. அப்ப கம்பேர் பண்ணலாமா? சோ இது x1 இது x2 இது y1 y2 அப்படிதான் இருக்கு. இப்ப எப்படி ஈஸியா கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா சோ ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிக்கலாம். நெகட்டிவா பொறுத்த வரைக்கும் எது சின்ன நம்பரோ அதுதான் வேல்யூஸ் பெருசு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சோ இதை பொறுத்த வரைக்கும் -3 அப்போ y தான் பெரிய வேல்யூ. அடுத்து இது ரெண்டையும் கம்பேர் பண்ணலாமா? இப்போ -7 இருக்கு -2 இருக்கு. அப்போ இதுலயும் y தான் பெரிய வேல்யூ. இங்க ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது -4 -3 மறுபடியும் y தான் பெரிய வேல்யூவா இருக்கு. சோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது அகைன் y யோட வேல்யூ தான் பெரிய வேல்யூவா இருக்கு. அப்ப நம்மளோட சிம்பிள் எப்படி வந்திருக்கு? எல்லாமே y தான் பெரிய வேல்யூவா இருக்கிற மாதிரி வந்திருக்கு. அப்போ இதோட ஆன்சர் என்ன? x less than or equal to y. ஆப்ஷன் C அப்படின்றது இது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்தது பாருங்களேன், இதுவும் அதே மாதிரி டைப் தான், ஒரு லார்ஜ் நம்பர் யூஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. சோ இதுல ஒரே ஒரு என்ன கொடுத்திருக்காங்கன்னா இந்த ஈக்குவேஷன் 2ல பாருங்களேன், ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு -135 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? சோ இதோட ஃபார்மேஷன் ஆக்சுவலா எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ax² + bx + c = 0. சோ ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஃபார்மேஷன் இப்படி தான் இருக்கும். ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு நமக்கு 0 தான் வரணும். வரல அப்படின்னா இது அப்படியே இந்த சைடு மாத்தி கொண்டு வரணும். ஓகேவா? மாத்தலாமா? அப்ப என்ன வரும்? y² + 24y +135 = 0 அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? இப்போ சால்வ் பண்ணலாமா? இங்க என்ன இருக்கு? 72 அப்படின்னு இருக்கு. சோ நடுவுல நமக்கு என்ன வரணும்? 17 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? சோ ஆல்ரெடி மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இருக்கும் 9 8s are 72. சோ இது ரெண்டையும் ஆட் பண்ணனா 17 வரும். क्वेश्चनல பிளஸ் இருக்கா, அப்ப நம்ம ஆன்சர்ல என்ன போட்டுக்கலாம்? மைனஸ்னு போட்டுக்கலாம். அப்ப -9 -8. ஓகேவா? சோ அடுத்து இத சால்வ் பண்ணலாமா? இங்க 135 இருக்கு, எல்லாமே இதுவும் பிளஸ் வேல்யூஸ் இருக்கு. 135 சோ என்ன பண்ணலாம்? 16 × 9 பண்ணும்போது 16 ஓகே. ஒரு ஸ்மால் நம்பரா இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? டைரக்டா ஒரு டேபிள் எடுத்து போட்டுக்கலாம். இதுவே ஒரு லார்ஜ் நம்பரா வருது அப்படின்னா அதை ஸ்ப்ளிட் பண்ண கத்துக்கணும். ஸ்ப்ளிட்டிங் மெத்தட் யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி போடும்போது அது ஈஸியா இருக்கும். ஓகேவா? சோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு 135 அப்படின்னு இருக்கு இல்லையா, ஒரு 5 ஆல் எழுதக்கூடிய ஒரு நம்பரை 5 ஆல் ஸ்ப்ளிட் பண்ணும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். என்ன பண்ணலாம்? 5 அப்படின்னு போட்டுக்கலாம். இங்க என்ன வரும் அப்படின்னா 2 7 27 அப்படின்னு தெரியுது. அகைன் இந்த 5 அப்படியே நீங்க வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த 27 மறுபடியும் ஸ்ப்ளிட் பண்ணணும். 27 ஸ்ப்ளிட் பண்ணா என்ன வரும்? 3 × 9 அப்படின்னு வரும். ஓகேவா? சோ இப்போ இதுதான் நம்மளோட ஃபேக்டர்ஸ். இதுக்குள்ள நம்ம மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணும்போது நமக்கு இந்த வேல்யூஸ் அப்படின்றது வரணும். அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 5 3s are 15 வரும். ஓகேவா? 15 நமக்கு இங்க என்ன வரும்? 24. அப்போ 5 3s are 15 9. சோ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 24 அப்படின்றது கிடைக்குது. அப்போ இதோட வேல்யூஸ் என்ன? 15 9. ஓகேவா? சோ क्वेश्चनல ரெண்டுமே பிளஸ்ஸா இருக்கு. நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நெகட்டிவ் வேல்யூஸ் போட்டுக்கலாம். இப்போ கம்பேர் பண்ணலாமா? இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது x ஓட வேல்யூ தான் பெருசா இருக்கு. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஈக்குவலா இருக்கு இல்லையா, x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ ஈக்குவலா இருக்கு. அடுத்தது இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது x ஓட வேல்யூ பெருசா இருக்கு. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது x ஓட வேல்யூ தான் பெருசா இருக்கு. ஓகேவா? சோ அப்ப நம்மளோட வேல்யூஸ் நம்மளோட சிம்பிள் எல்லாமே எப்படி இருக்கு? x greater than y ஆ இருக்கு. அதே மாதிரி ஒரே ஒரு வேல்யூஸ் மட்டும் ஈக்குவலா வந்திருக்கு இல்லையா, அப்போ x greater than or equal to y இது ஆன்சரா இருக்கும். சோ ஆப்ஷன் B அப்படின்றது தான் கரெக்ட்டா. x greater than or equal to y. சாரி, ஆப்ஷன் E வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா?
நெக்ஸ்ட் क्वेश्चन நெக்ஸ்ட் டைப் பாருங்களேன். சோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டைப்ல முன்னாடி எந்த ஒரு கோஎஃபிஷியன்ட்ஸ்மே இல்ல. சோ இந்த டைப்ல பாருங்களேன் x க்கு முன்னாடி என்ன இருக்கு ஒரு கோஎஃபிஷியன்ட் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ என்ன மாதிரி இருக்கு அந்த வேல்யூஸ் 2x² + 11x + 15 = 0. சோ இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு क्वेश्चनல இது இருந்திருக்காது. இந்த டேர்ம்ல இருக்கு. ஓகேவா? சோ இந்த மாதிரி டைப் இருந்ததுனா எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாருங்களேன். சோ இது வந்து ஈக்குவேஷன் 1 ஆ. ஈக்குவேஷன் 2 என்ன கொடுத்திருக்காங்க 3y² + 14y = 15 = 0. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். சோ இந்த மாதிரி இருந்ததுனா ஃபர்ஸ்ட் இங்க ஃப்ரண்ட் இருக்குலையா 2. சோ அதோட ஃபேக்டர்ஸ் எழுதிக்கோங்க. ஃபேக்டர் என்ன 1 × 2 பண்ணும்போது நமக்கு 2 கிடைக்கும். சோ எப்படி எழுதலாம்னா இப்படி எழுதிக்கோங்க. மேல எப்பவுமே ஸ்மால் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணக்கூடியது மேல ஸ்மால் நம்பர் யூஸ் பண்ணுங்க. அடுத்து கீழ வந்துட்டு பிக் வேல்யூஸ் போட்டுக்கலாம். அப்போ 1 × 2 2. அடுத்து இங்க கடைசியா இருக்குலையா இதுக்கு எழுதணும். 15 ஓட ஃபேக்டர் என்ன பண்ணும் 3 × 5. அப்போ இங்க 3 இருக்கு இங்க 5 இருக்கு. முடிஞ்சா? சோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணனும் அப்படினா கிராஸ் மல்டிப்ளை பண்ணனும். இது ரெண்டே கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் இங்க 6. இது ரெண்டே கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் 5 1s are 5. ஓகேவா? சோ நமக்கு இங்க என்ன வரும் ஆக்சுவலா 11 வரணும். அப்போ நமக்கு வந்திருக்கக்கூடிய அந்த ஆன்சரை பிளஸ் பண்ணா நமக்கு என்ன வரும் 11 வரும். சோ அப்ப இதோட ஃபேக்டர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு இப்போ. ஓகேவா? சோ இதோட ஃபேக்டர்ஸ் இப்ப எப்படி எழுதணும் அப்படினா ரிவர்ஸ்ல இருந்து எழுதுங்க. என்ன இருக்கு x ஓட வேல்யூஸ் 3/1. ஓகேவா? சோ அதே மாதிரி இங்க இருந்து எழுதும்போது 5/2. முடிஞ்சா? சோ இது நமக்கு x ஓட ஃபேக்டர்ஸ். அடுத்து y க்கு கண்டுபிடிக்கலாமா? சோ அதே மாதிரி y பண்ணும்போது இங்க இருந்து என்ன எழுதலாம் 1 × 3 3 ன்னு எழுதலாம். இங்க 15 இருக்கா அதே மாதிரி 3 × 5 அப்படினு எழுதலாம். சோ அடுத்து என்ன பண்ணனும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணனும். 3 3s are 9. அடுத்து இங்க பண்ணும்போது என்ன வரும் 5. நமக்கு என்ன வேல்யூ வரணும் ஆக்சுவலா 14 அப்படிங்கற வேல்யூஸ் வரணும் மிடில்ல. சோ இது ரெண்டே ஆட் பண்ணும்போது 14 வந்துருச்சா? இப்போ ஃபேக்டர்ஸ் எழுதலாமா? ஃபேக்டர்ஸ் எப்படி எழுதணும் இதுல இருந்து ரிவர்ஸ்ல எழுதணும். அப்ப என்ன வரும் 3/1 அப்படினு இருக்கும். இங்க இருந்து எழுதும்போது 5/3 அப்படினு இருக்கும். சோ இவ்வளவு நேரம் நம்ம ஒண்ணு பாசிட்டிவ்ல பார்த்தோம் இல்லனா நெகட்டிவ்ல பார்த்தோம். ஓகேவா? சோ இந்த இடத்துல எப்படி இருக்கு ஃபிராக்ஷன் மெத்தட்ல இருக்கு x/y அப்படிங்கற மெத்தட்ல இருக்கு. சோ இந்த மாதிரி இருந்துச்சுனா ஒண்ணு அத பாயிண்டா கன்வர்ட் பண்ணி எழுதலாம். அப்படி இல்லனா அத வந்துட்டு என்ன பண்ணலாம்ன்றத நான் சொல்றேன். இங்க இருக்கு 3/1 இருக்கு. இங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் இது ரெண்டே கம்பேர் பண்ணுவோம். இது ரெண்டே கம்பேர் பண்ணும்போது ஈக்குவல் நமக்கு தெரியும். அடுத்து இது ரெண்டே கம்பேர் பண்ணுவோம். இது ரெண்டே கம்பேர் பண்ணும்போது எப்படி எழுதலாம்னா இங்க இருக்கக்கூடிய டினாமினேட்டர்ல இருக்கதையும் இந்த நியூமரேட்டரையும் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப என்ன வரும் இங்க இந்த இடத்துல வந்து 9 அப்படினு வந்துரும். இங்க இருக்கக்கூடிய டினாமினேட்டரையும் இதையும் மல்டிப்ளை பண்ணனும். அப்ப 1 5s are இந்த இடத்துல 5 தான் இருக்கும். அப்ப 9 பெருசா 5 பெருசா 9 தான். அப்ப அது இல்ல x தான் பெருசான வேல்யூ. அடுத்து இது ரெண்டே கம்பேர் பண்ணுவோமா? இப்போ என்ன பண்ணுவோம் இங்க இருக்கக்கூடிய டினாமினேட்டரையும் இந்த நியூமரேட்டரையும் மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ இந்த டினாமினேட்டர் என்ன 2 இருக்கு இங்க 3 இருக்கு. 3 இந்த இடத்துல 6 வந்துரும். ஓகேவா? இங்க என்ன இருக்கு இப்போ நான் தனியா வேணா எழுதி காட்டுறேன். இப்போ இங்க 3/1 இருக்கு இங்க 5/2 இருக்கு. சோ இதான கம்பேர் பண்ண போறோம். இப்போ இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணா இங்க 6 இத மல்டிப்ளை பண்ணா இங்க 5 6 பெருசா 5 பெருசா 6 தானே. அப்ப இந்த இடத்துல என்ன வந்துருச்சு y ஓட வேல்யூ பெருசுன்னு வந்துருச்சு. அடுத்து நம்ம செக் பண்ணணுமானா பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த இடத்துலயே நமக்கு சிம்பிள் மாறிடுச்சு. சிம்பிள் மாறி இருந்தது அப்படினா நம்ம என்ன ஆன்சரா போடலாம் cannot be determined or x = y அப்படினு சொல்லிட்டு இந்த ஆன்சரை கொடுக்கலாம். சோ அடுத்து செக் பண்ணனும் அவசியமே இல்ல. சோ அந்த இடத்துல நமக்கு சிம்பிள் ஒரு இடத்துல மாறி இருந்தது அப்படினாலே அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆன்சரை cannot be determined அப்படினு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் டைப் பார்க்கலாமா? அடுத்ததும் அதே டைப்ல தான் இருக்கு. என்ன கொடுத்திருக்காங்க 3x² + 2x - 8 ன்னு இருக்கு. இந்த இடத்துல 2y² + 13y + 20 = 0. ஓகே. சோ இந்த சம் நீங்க ட்ரை பண்ணிட்டு ஆன்சர் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இதுமே முன்னாடி ஒரு கோஎஃபிஷியன்ட்டோட இருக்கக்கூடிய சம் தான். ஈஸி லெவல் சம்ஸ் தான். ஓகே. இத சால்வ் பண்ணிட்டு கமெண்ட்ல ஆன்சர் என்னது சொல்லுங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் டைப் இதல பார்க்கலாம். क्वेश्चन பாத்துக்கோங்க. அடுத்த டைப்ல இப்போ என்ன பண்ணோம் குவாட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் வச்சு ஃபுல்லா ஒரு வேல்யூஸா வந்திருந்ததா இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க பாருங்களேன் ஜஸ்ட் ஒரு ஸ்கொயர் வேல்யூஸோட மட்டும் தான் கொடுத்திருக்காங்க என்ன கொடுத்திருக்காங்க x² = 64 அப்படினு இருக்கா சோ அப்ப இதுக்கோட x ஓட வேல்யூ நமக்கு தேவை x தான் அப்ப x கண்டுபிடிக்கணும் அப்போ 64 அப்படினா 8 தானே 8 ஸ்கொயர் பண்ணா தான் நமக்கு 64 அப்படின்றது வரும் அப்போ இது x ஆ கன்வர்ட் பண்ணும்போது ஒரு ஸ்கொயர் இருக்கு இல்லையா சோ அத ஒரு ஆன்சர் எழுதும்போது நமக்கு பிளஸ் ஆர் மைனஸ் வேல்யூஸ் தான் கிடைக்கும் அப்போ பிளஸ் ஆர் மைனஸ் 8 ன்னு இருக்கும் அப்ப x ஓட வேல்யூ என்ன வரும் plus 8 minus 8 இதான் வேல்யூஸா இருக்கும் ஓகேவா சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க கியூபோட வேல்யூ கொடுத்திருக்காங்க கியூப் அப்படின்றப்போ ஆல்வேஸ் நம்ம வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் வேல்யூவா தான் இருக்கும் இப்போ 729 வந்து கியூப் வேல்யூ எடுத்தா என்ன வரும் 9 அப்படினு இருக்கும் ஓகேவா சோ +9 சோ இப்போ கம்பேர் பண்ணலாமா x ஓடது இருக்கு y ஓடது இருக்கு இந்த இடத்துல ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குனா ரெண்டுமே இதோட சேர்த்து கம்பேர் பண்ணிக்க வேண்டியதுதான் இப்போ இங்க வந்து x ஓட வேல்யூ 8 இங்க வந்து 9 ஆ இருக்கு அப்ப ஆல்வேஸ் என்ன வரும் x less than y ஆ தான் இருக்கும் அதாவது y தான் பெருசா இருக்கும் அடுத்து செக் பண்ணும்போது இது நெகட்டிவ் இது பாசிட்டிவ் இருக்கும் அப்பவே நமக்கு y தான் பெருசா வருது அப்போ x less than y அதுதான் இதுக்கு ஆன்சரா இருக்கும்
ஓகேவா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்த டைப் அடுத்து பாருங்க, இப்போ நம்ம ஸ்கொயர் பேசிஸ் பண்ணி கேட்டோம் இல்லையா, இங்க ரூட் குள்ள கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ 1024 x ஓட வேல்யூ என்ன? root of 1024. சோ இந்த மாதிரி இருந்துச்சுனா ஃபர்ஸ்ட் ரெண்டு சைடுமே என்ன பண்ணனும்? ஸ்கொயர்ஸ் எடுக்கணும். both சைடு நம்ம என்ன பண்ணனும்? ஸ்கொயர் எடுக்கணும். இப்போ ஸ்கொயர் எடுத்தோம் அப்படினா x square is equal to root of 1024 the whole square அப்படினு கிடைக்கும். ஓகேவா? சோ இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும். அப்ப நமக்கு இந்த ஃபார்மேஷன்ல வந்துருச்சு 1024 அப்படினு வந்துருச்சு. சோ இது ஒரு லார்ஜ் நம்பரா இருக்கு. நமக்கு குவாட்ரிக் ஈக்குவேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் டேபிள்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 1 ல இருந்து 20 வரைக்கும் இருக்கக்கூடிய டேபிள்ஸ் நல்லா தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இதுல நம்ம ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஏன்னா எல்லாமே வந்துட்டு டேபிள்ஸ் யூஸ் பண்ணி தான் போற மாதிரி இருக்கு. ஓகேவா? சோ அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் கியூபோட வேல்யூஸும் ஸ்கொயரோட வேல்யூஸ். கியூபோட வேல்யூஸ் அப் டு 30 வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸ்கொயரோட வேல்யூஸ் கியூபோட வேல்யூ அப் டு 20 வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஸ்கொயரோட வேல்யூ அப் டு 30 வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ இதெல்லாம் தெரிஞ்சிருச்சுனா இது ஈஸியா போறதுக்கு இருக்கும். ஓகேவா? சோ 1024 அதோட வேல்யூஸ் என்ன அப்படினா 32 அப்படினு இருக்கும். ஓகேவா? சோ x + or - 32 அப்படினு இருக்கும். ஓகேவா? சோ அடுத்து y க்கு பதிலா நார்மலான ஈக்குவேஷன்ஸ் தான். ஓகேவா? சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 961 அப்படினு இருக்கு. இந்த இவ்ளோ நேரம் நம்ம இந்த இடத்துல ஒரு சின்ன நம்பரை பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இந்த இடத்துல என்ன இருக்கு? எனக்கு ஒரு லார்ஜ் நம்பர் இருக்கு. ஓகேவா? சோ இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு மெத்தட் இருக்கு. நமக்கு முடியக்கூடிய நம்பர் சின்னதா இருந்துச்சுனா நம்ம போட்டுறலாம். இதுவே பெருசா இருந்துச்சுனா நான் ஒரு மெத்தட் ஸ்ப்ளிட் மெத்தட் போட்டேன் இல்லையா? சோ அதுல போட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுல ஒரே ஒரு சின்ன என்னன்னா சொல்லிடுறேன். அந்த நம்பர் எனக்கு ஈவனா இருந்ததுன்னா நம்ம 2 ஆல ஸ்ப்ளிட் பண்ணி கொண்டு போலாம். ஓகேவா? சோ அதுவே ஆடா இருந்ததுன்னா 3 ஆல ஸ்ப்ளிட் பண்ணி கொண்டு போலாம். ஓகேவா? சோ அது வந்து ஒரு ஸ்கொயர் நம்பரா இருந்துச்சுன்னா ஸ்கொயர் வேல்யூஸோட நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸ்கொயர் வேல்யூவா நம்ம எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு பிரைம் நம்பரா இருந்தது அப்படின்னா மோஸ்ட்லி பிரைம் நம்பர் டேபிள் என்னென்ன அந்த வருமோ அதுல நம்ம செக் பண்ணோம்னா கண்டிப்பா அந்த நம்பர் வந்துடும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த 13, 17, 19 இங்க வரக்கூடிய நம்பர் ஒரு பிரைம் நம்பரா இருந்துச்சுன்னா நம்ம 13, 17, 19 இதெல்லாம் செக் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பா அந்த நம்பர் வந்துடும். ஓகேவா? சோ இது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இங்க என்ன இருக்கு? 961 ஸ்கொயர் படிச்சிருந்தீங்கன்னா பார்த்தோன்னே இது தெரியும். இது வந்து ஒரு ஸ்கொயரோட வேல்யூ. அப்போ 961 அப்படின்றது வந்துட்டு 31ஓட ஸ்கொயர். ஓகேவா? அப்போ இப்படி பிரிச்சுக்கலாம். 31 × 31 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். இப்போ நமக்கு என்ன 62 தான் வரும். இது ரெண்டே ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 62 வந்துருச்சு. ஓகேவா? சோ இப்போ y-யோட வேல்யூ நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா क्वेश्चनல மைனஸ் பிளஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஆன்சர்ல நம்ம பிளஸ் பிளஸ்னே போட்டுக்கலாம். சோ இதெல்லாம் ஒரு ஷார்ட்கட் தான். ஓகேவா? क्वेश्चनல என்ன இருந்தது அப்படின்னா நம்ம ஆன்சர்ல என்ன போடணும் அப்படின்ற ஒரு ஷார்ட்கட் மெத்தட் தான். நான் சொன்னேன்னா பிளஸ் பிளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் மைனஸ் போடணும். அதே மாதிரி இங்க என்ன இருக்கு? மைனஸ் பிளஸ் இருக்கு. மைனஸ் பிளஸ் இருந்தாலும் பிளஸ் பிளஸ் தான் போடணும். இது क्वेश्चनோடது, இது ஆன்சரோடது. ஓகேவா? சோ அப்ப என்ன இருக்கும்? +31 +31 என்ன இருக்கு? y-யோட வேல்யூ. இப்ப கம்பேர் பண்ணலாமா? இங்க +32 இருக்கும், இங்க -32 இருக்கும். சோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இதுதான் பெருசா இருக்கும். என்ன இருக்கும்? x தான் பெருசா இருக்கும். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது அகைன் x. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது y வந்து பெருசா வந்துருது. அதாவது நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படினு இருக்கும். y-யோட வேல்யூஸ் வந்துருச்சு. இதுக்கு அப்புறம் செக் பண்ணணுமானா வேண்டாம். ஏன் அப்படினா சைன் எல்லாமே இன்டர்சேஞ்ச் ஆயிருச்சு. நம்ம அதை செக் பண்ணணும் வேணா. ஆன்சர் என்ன பண்ணிக்கலாம்? cannot be determined அப்படினு சொல்லிட்டு போட்டுக்கலாம். ஓகேவா? சோ இதுமே ஒரு 5 क्वेश्चंस கேக்குறேன்னா கண்டிப்பா இந்த மாடல்ல ஒரு क्वेश्चंस இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப முக்கியமான क्वेश्चंस. சோ சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் பேஸ் பண்ணி இருக்கும். ஓகேவா? சோ இந்த மாதிரி டைப்ல தான் இருக்கும். இதுல இருந்து நம்ம எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே? சோ இங்க என்ன இருக்கு? x 4/5 அப்படின்னு இருக்கு. டினாமினேட்டர்ல 125 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 729 divided by x power 11/5 அப்படின்னு இருக்கு. சோ இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா இதுல இருந்து எப்படி x வேல்யூ கண்டுபிடிக்குதுன்னு பாருங்க. இப்போ என்ன பண்ணிக்கலாம்? x எல்லாம் ஒரு டேர்மா வச்சுக்கலாம், நம்பர்லாம் ஒரு டேர்மா வச்சுக்கலாம். x வந்து இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளை கொண்டு போனோம் அப்படின்னா என்ன வரும்? 4/5 into x 11/5 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? சோ இதுவே நம்பர்லாம் ஒரு சைடு வச்சுக்கிட்டோம்னா இங்க 729 இருக்கும், இங்க 125 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? சோ என்ன பண்ணிக்கலாம்னா இதுதான் நமக்கு இதுல முக்கியமான விஷயம். சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் அது ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன அப்படின்னா a⁻m into a⁻n இந்த ஃபார்மேஷன்ல இருந்ததுன்னா அதை நம்ம எப்படி மாத்திக்கலாம்? எழுதிக்கலாம் a⁻m + n அப்படின்னு எழுதிக்கலாம். பேஸ் ரெண்டும் சேமா இருந்துச்சுன்னா பவர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்ப இங்க என்ன பண்ணிக்கலாம்? பேஸ் சேமா தானே இருக்கு. இப்ப பவர் ஆட் பண்ணா என்ன வரும்? 11 + 4 அப்படின்றது 15 அப்படின்னு வரும். 15 இது ரெண்டு எல்சிஎம் எடுத்தோம்னா 5 அப்படின்னு கிடைச்சிரும். ஓகேவா? சோ ஈக்குவல் டு 729 into 125 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இங்க கேன்சல் பண்ணோம் அப்படின்னா கியூபா மாறிடும். அப்ப x கியூபா மாறிடுச்சு. இது ரெண்டையும் மல்டிப்ளை எல்லாம் பண்ண வேண்டாம். ஏன்னா இது ரெண்டுமே கியூப் வேல்யூஸா தான் இருக்கு. சோ இந்த சைடு வந்துச்சுன்னா அந்த வேல்யூஸை மல்டிப்ளை எல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா இன்னும் பெரிய வேல்யூஸா போகும். அது வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கும். இப்போ நமக்கு கிடைச்சிச்சா? என்ன கிடைச்சிச்சு? x cube = 729 into 125. இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா x ஓட வேல்யூஸ் இது வந்து 729 னா அதை கியூப் எடுத்தோம்னா 9 தான் வரும். கரெக்ட்டா? சோ இது எதோட வேல்யூ? 5 ஓடுது. ஓகேவா? அப்ப x ஓட வேல்யூ என்ன இருக்கும்? 45 முடிஞ்சு.
அதே மாதிரி ஒய்யோட கண்டுபிடிக்கலாமா? ஒய்யோட இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஒய்யோடது வந்துட்டு ஒய்யோடது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா y 4/3 இருக்கு. அதே மாதிரி y எல்லாம் ஒரு பக்கமா கொண்டு வந்துடலாமா? இங்க என்ன இருக்கு? டினாமினேட்டர்ல y 2/3 இருக்கு. இந்த சைடு பார்க்கும்போது இன்டூல தான் வரும். அப்போ இன்டூ 2 ஒய்யோட வேல்யூ 2/3. ஓகேவா? ஸோ வேல்யூஸ் எல்லாம் ஒரு சைடு வச்சுக்கலாம். 289 அப்படின்னு இருக்கும். இன்னொன்று இங்கே போச்சு அப்படின்னா 25 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி மாற்றணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். அடுத்தது என்ன பண்ணணும்? நான் சொல்லியிருக்கேன்னா பேஸ் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா பவர் ஆட் பண்ணிக்கலாம். பவர் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 4/3 plus 2/3 equal to இந்த வேல்யூஸ் அப்படியே வந்துடும் நமக்கு. கரெக்டா? ஸோ அடுத்தது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே பேஸ் சேமா இருக்கா? ஸோ அதாவது 3 × 3 எல்சிஎம் எடுக்கும்போது இப்போ டினாமினேட்டர்ல 3 வரும், இங்கே 4 இருக்கு பிளஸ் 2 இருக்கு, அப்போ இங்கே என்ன வரும்? 6 வரும். ஈக்குவல் டு 289 × 25 அப்படின்னு இருக்கும். அப்போ இதை கேன்சல் பண்ணா ஸ்கொயர், அப்போ y ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த வேல்யூ இருக்குமா? என்ன இருக்கும்? 289 × 25 அப்படின்னு இருக்கும். ஸோ ஒய்யோட வேல்யூ மட்டும்தான் வேணும். அப்போ இது வந்து 17 ஸ்கொயர் தான் நமக்கு 289. அடுத்தது 5 ஸ்கொயர் தான் 25. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 15 அப்படின்றது வந்து 75 85 வந்துருச்சு. ஓகேவா? எக்ஸ் பெருசா ஒய் பெருசா பார்க்கும்போதே தெரியுதுல, ஒய்யோட வேல்யூ தான் பெருசா. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும்? எக்ஸ் லெஸ் தென் ஒய். ஸோ இந்த மாதிரி டைப்ஸும் கேட்பாங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான டைப் தான். ஓகேவா? ஸோ குவாட்ரிக் ஈக்குவேஷன்ஸ்ல அதோட பேசிக் கான்செப்ட், தென் அதில் என்னென்ன மாதிரியான டைப் இருக்கு அது எல்லாமே சால்வ் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ நாளைக்கான வீடியோஸ்ல இதோட அட்வான்ஸ் லெவல்ஸ் கொஷின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.